சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 93. பார்த்தீங்களா? ஐயப்பனுடைய அந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் ஐயப்ப தேவன் சொல்ல வச்சிருப்பான். அவன் கருணையின் வடிவான தேவன் அவன் ஐயப்பன். சொன்ன பார்த்தீங்க பாருங்க. ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் மூல ஐயப்ப பகவான் என்னென்ன செய்ய வைக்கிறார் பாருங்க. அந்த பகவான் ஐயப்பன் அந்த மஞ்சமாத தேவிக்கு முதல்ல ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அன்னதானமே பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வார வாரம் என்ன பண்ணோம், சாப்பாடு செஞ்சு இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க சாப்பாடு கஷ்டப்படுறது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் எல்லாருக்குமே சாப்பாடு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே ஒன்றா சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க, இல்லை ட்ரஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஐயப்பன் பேர் வச்சிங்கன்னா ஒரு மனதாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து பணம் வராது எல்லாமே சொன்னாங்க. நம்மளுக்கு ஐயப்பன் பேர் வச்சே ஆகணும். ஐயப்பன் தான் அந்த பேர் முடிவு பண்ணதும் ஐயப்பன் தான். ஸ்ரீ கண்கண்டது ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் முடிவு பண்ணதும் ஐயப்பன் தான். ஐயப்பன் தான் அந்த பேரை வச்சவன். அப்படிப்பட்ட இதுவில் நம்ம சுயநலமாக எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில் பகவான் ஐயப்பன் உணர்த்தி விட்டார். அது எப்பயே நம்மளுக்கு உணர்த்திட்டார் பகவான் ஐயப்பன். அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கேருந்து நம்மளுக்கு பணம் வர வேணாம், நாங்கள் சம்பாதிக்கிற காசில் நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு 500 கலெக்ஷன் பண்ணி இது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு ஐயப்பன் ட்ரஸ்ட்டுக்கு எங்கும் பணம் வர வேணாம், ஒன்றும் வர வேணாம். அப்படி தான் பேரை மாற்றி இது பண்ணனா எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு. இது ஐயப்பனுடைய பேர். அதனால் பகவானுடைய ட்ரஸ்ட்டு, பகவான் என்ன பண்ணணுமோ அவனுக்கு தெரியும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். மரம் வச்சிடாம அவன் ட்ரஸ்ட்டுக்கு பகவான் ஐயப்பன் என்ன பண்ண ஏது பண்ணணும் அவருக்கு தெரியாதா? எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னி வரைக்கும் எங்களுக்கு எங்கேருந்த காசு வந்ததெல்லாம் கிடையாது ட்ரஸ்ட்டுக்கு. நாங்கள் எங்கள் காசில் பண்ணுவோம். என் ஜிம்மு சைடில் இருக்கிறவங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு 500 1000 அவங்களால முடிஞ்ச நான் யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டேன். அவங்களா பார்த்துட்டு ஏன்னா கொடுத்தாதான், நான் யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டேன். அவங்களா பகவான் ஐயப்பன் என்ன இது பண்ணுறாரோ அதை வாங்கி நான் எல்லாமே செய்வேன். இப்போ என் மச்சாங்கிட்ட கேட்டேன்னா அவங்ககிட்ட கண்ணாகிட்ட கேட்டால் ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுறான்னு கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க. அரியணை கேட்டால் இதை வாங்கி கொடுன்னா சொன்னால் அவர் வாங்கி கொடுப்பாரு. மற்றபடி நம்ம லாவண்யாக்கா கேட்டால் அவங்களும் என்ன கேட்டால் ஒன்று செய்வாங்க தெரிய ட்ரஸ்ட்டுக்கு. இது வரைக்கும் எங்கேருந்து எங்களுக்கு பணம் வந்தது தான் கிடையாது. நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணிக்கணும். இப்போ வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் நாங்கள் ஐயப்பனுக்கு நாங்கள் சோஷியல் ஒர்க்கு ஐயப்பன் பண்ண வச்சுனே இருக்கிறார். இது வரைக்கும் இது 5வது வருஷம் பகவான் ஐயப்பன் 5 வருஷமாக காலடி எடுத்து இந்த அன்னதானத்தை செய்ய வச்சுருக்கிறார். அன்னதான பிரபு பார்த்தீங்களா? ஐயப்பனோட மகிமையை பார்த்தீங்களா? ஏன்னா தன்னை போல காத்து நிற்கும் தெய்வம். அதான் சொல்லுவாங்க, உன்னை போல தெய்வம் யாரு சொல்லு ஐயப்பா, கண்ணை போல காத்து நிற்கும் கடவுள் நீயப்பா, உன்னை போல கருணை உள்ள தெய்வம் யாரப்பா, கண்ணை போல காத்து நிற்கும் கடவுள் நீயப்பா, கண்ணை போல காத்து நிற்கும் கடவுள் நீயப்பா. என்ன ஒரு அற்புதமான ஐயப்பன் பார்த்தீங்களா? அவனே கருணையின் வடிவான செய்கிறான். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே.